வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சி அடைந்த நாடாக மேம்படும் இலக்கை நோக்கி இந்தியா முன்னேறி வரும் நிலையில் நயா பாரத் புதிய பாரதம் என்ற கருப்பொருள் அடிப்படையில் இவ்வாண்டு சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு காவல், தீயணைப்பு, ஊர்காவல் படை, குடிமை பாதுகாப்பு படை உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த 1090 பேருக்கு வீர தீர செயல்களுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்திய பொருளாதாரம் 6.5% அளவில் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருவதும், ஏற்றுமதி அதிகரித்து பணவீக்கம் கட்டுக்குள் வருவதும் பொருளாதாரத்தின் ஆரோக்கியத்திற்கு அடையாளம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்ற பின் நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகள் பெருமளவுக்கு மேம்பட்டு உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று நடைபெறும் சுதந்திர தின விழாவில் காலை 9:05 மணிக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். நாளை கீழூர் நினைவு மண்டபத்தில் நடைபெறவுள்ள தே ஜூர் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழாவிலும் முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பங்கேற்கும் உச்சி மாநாடு இன்று அமெரிக்காவில் அலாஸ்காவில் நடைபெறவுள்ளது. ஏனாம் பிராந்தியத்தில் 145 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை அமைப்புகளை மேம்படுத்தும் திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தில்லிக்கான புதுச்சேரியின் சிறப்பு பிரதிநிதி திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் நடைபெறும் கிராண்ட் ஸ்லாம் ஜெருசலம் 2025 தடகள போட்டியில் 2000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் பந்தயத்தில் இந்தியாவின் அங்கிதா தியானி பட்டம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.